வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு செய்யலாம். அதுமாரி பூஜை நாள்லேயும் செய்யலாம் இந்த ஸ்வீட்டு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணே எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் எடுக்கிறேன். இந்த கப்போட அளவு வந்து 80 கிராம். இந்த கப்போட அளவு. இப்போ இந்த நான் வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா ரவா பதத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வரலாம். பாருங்கள், நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா ரவை பதத்துக்கு. இப்போ இதே அளவில் நம்ம ரவை எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சாதா உப்புமா ரவை தான் எடுத்துருக்கேன். நான் அந்த நம்ம அவல் எடுத்தோம் பாருங்களா, அந்த கப்பில் ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சர்க்கரை அளந்து போட்டுக்கலாம். நம்ம அவல் ஒரு கப்பு, ரவை ஒரு கப்பு எடுத்துருக்கோம் பாருங்களேன். நீங்கள் அதே அளவில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 கப்பு தான் போட போகிறேன். எங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் நான் 1.5 கப்பு தான் போட போகிறேன். நீங்கள் வந்து 2 கப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 கப்பு கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த கப்புலேயே நான் வந்து ஒரு கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சு நான் 5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் பாருங்கள், 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலே நீங்கள் சர்க்கரையும் போடுங்க, தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாகெல்லாம் தேவையில்லை, கொதி வந்தால் போதும். இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து கல்லில் தட்டிக்கலாம். இல்லை ஒரு 1 பாதியமாக தட்டி போட்டுக்குங்க ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாகெல்லாம் வர தேவையில்ல, நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துட்டாவே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஆறக்கூடாது, கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். நம்ம இந்த ரவெல்லாம் வறுக்கிறோம் பாருங்களா, அது வரைக்கும் தண்ணி சூடாகவே இருக்கும். அதனால் தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட திராட்சை போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்தமாரி குட்டி குட்டி முந்திரி தான் இருக்குது, அதனால் அப்படியே போட்டிருக்கேன் நான். முந்திரி நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் திராட்சை, பாதாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம எடுத்துலாம். இதேமாரி பொன்னிறமாக வரணும். இப்போ அதே நெய் கொஞ்சம் இருக்குது பாருங்களேன். இதிலே நம்ம வந்து ரவையெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். ரவையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக, கொஞ்சம் லைட்டாக ஒரு பொன்னிறம் வரும் பாருங்களேன். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு பொன்னிறம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அவல், அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரவையும் அவலும் சேர்ந்து கொஞ்சம் டார்க்கு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கலர்லாம் போடக்கூடாது. இப்போ வறுக்கிறோம் பாருங்களா, இதோட கலர் தான். இந்த பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் டார்க் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப தீயக்கூடாது, அதுமாரி ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் டார்க் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி வறுக்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இப்போ ரவை வறுக்கிறது போது 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம்.
பாருங்கள், நல்லா கொஞ்சம் டார்க் பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்களேன், சக்கரை தண்ணி, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலந்துனே ஊற்றுங்க, அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் மெதுவாக கலந்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், 2-3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கலரி கொடுங்க. இது கேசரி மாதிரி தான், ஆனால் வந்து இதோட டேஸ்ட்டு கேசரியோட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்களா. அப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா முந்திரி, அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய் ரொம்ப செலவாகாது. நீங்கள் 2 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கடைசியாக 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்துக்கிறேன். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பதம். நல்லா உங்களுக்கு நல்லா சுருண்டு ஒரு அல்வா மாதிரி சுருண்டு வரும் உங்களுக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா டக்குன்னு செய்யலாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் செய்து கொடுக்கலாம். அதேமாரி நம்ம வீட்டில் ஒரு பூஜை நாளில் ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி இதேமாரி ஸ்வீட் செய்து பூஜை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த ஸ்வீட்டு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் இதேமாரி செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த ஸ்வீட்டு. இப்போ இதோட அளவுலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.